Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து அவ்வளவா எதுவுமே இருக்காது. ஏன்னா அப்பப்பக்கி சமைச்சு அப்பப்பக்கி ஸ்டோர் பண்ணி அப்பப்பக்கி வந்து அது வந்து காலி ஆயிடும். அதனால எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல அவ்வளவா எதுவும் இருக்காது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாமே இது வந்து ஆரஞ்சு, இது வந்து கப் கேக்கு, அதுக்கப்புறம் இது வந்து பட்டர்ஃப்ளை, இது வந்து லாலிபாப் செய்ய நினச்சேன், பட் அது கேவலமாக வந்துச்சு. அதனால் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஆயிடுச்சோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிஞ்சிட்டு. இது டோனட், இது வந்து பீட்சா, இது வந்து ஒரு பார்பி மாதிரி ஒரு ஸ்டிக்கர், இது வந்து ஒரு ஆமை இப்படி இருக்குது சரிதா. இந்த ஆமை ஆக்டிவிட்டிக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ வாங்க ஃப்ரிட்ஜுக்கு இருக்குல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் காட்டிடுறேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் காட்டுறேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. ஃபர்ஸ்ட் ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் இருக்குங்க, அப்பாவுக்காக வந்து ஒரு வாட்டர் கேனு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தயிர் அச்சோ கீழே வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து நட்லாம் இருக்குது. அடுத்து இது என்ன இருக்குது, இன்னைக்கு மதியம் செஞ்ச அதுனா வெங்காய பச்சடி பார்த்தீங்களா, எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு காலி ஆகிடும். இது வந்து மீதி மேங்கோ, கொஞ்சம் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்குது அப்படியே, இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். கீழே வந்து இன்னொன்று ஒரு விஷயம், எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே டேட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டேட்ஸ் தெரியுதா, இது ஒரு டேட்ஸு, லைன் டேட்ஸ். அதே மாதிரி இது ஒரு டேட்ஸு பார்த்தீங்களா, 2 டப்பா டேட்ஸ் இருக்குது. இது வந்து கொட்டை உள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து திராட்சை பழம். எங்கள் வீட்டில் வந்து டேட்ஸும் ஃப்ரூட்ஸும் மட்டும்தான் நிறையா இருக்கும். 3 விஷயம், டேட்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? அதுக்கப்புறம் கீழே வந்து இது என்னதுன்னு தெரியலையே, பார்ப்போம். தக்காளி சட்னி, இது காலையில் செஞ்சது. இது எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி மாவு, இதை வெளில எடுக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, ஃப்ரூட்ஸ் இருக்குது. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச மேங்கோ. காசு மலை அடுத்தது கீழே உட்காந்து, கீழே வந்து ஒரு பீஸ் தேங்காய் இருக்குது. காலையில் தேங்காய் சட்னி அரைச்சது போக மீதி தேங்காய் பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி. எனக்கு கேட்காது, தக்காளி சட்னி மட்டும் தான் பிடிக்கும். இந்த ட்ராவலில் வந்து டொமேட்டோஸ் இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் வாங்க உள்ள வந்து பாருங்கள். அடுத்தது இது வந்து வெண்டைக்காவும் கேரட்டும் இருக்குது. இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல, இது பாகக்காய். அடுத்தது கீழே வந்து முட்டைக்கோஸும் அது என்னது சவுச்சவும் இருக்குது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாருமே ஒரு காய்கறி, ஃப்ரூட்ஸு, டேட்ஸு அதுதான். அடுத்தது எனக்கு ரொம்ப முக்கியமான, ஏன்னா எங்கே போனாலும் எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுதா, அதனால வாட்டர் ரைட்ஸ் விளையாட முடியல, எந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ண முடியல, இருமல் வந்துடுது. சொல்லவே இல்லை. எனக்கு மெயினான மருந்து ரைட். இது ஃபுல்லாகவே வெறும் மருந்து மட்டும்தான் இருக்கும். பாருங்கள், இது மருந்து, இது என்ன மருந்து தெரியல, இது இருமல் மருந்து. இது என்னோட ஒரு குட்டி தம்பி இருக்கான், எனக்கு ஒரு குட்டி தம்பி, என்னோட அத்தை கிட்ட தான் குழந்தை வந்திருக்கேன், அவனோட மருந்து இதுவும் அவனோட தான். தேன் பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பீஸா அதெல்லாம் ஆர்டர் போட்டால் அந்த ஜாஸு இந்த பாக்கெட்லலாம் வரும்ல,
அதெல்லாம் சேவ் பண்ணுற பழக்கம் இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணுவேன். அடுத்தது இதே மாதிரி இங்கே கொஞ்சம் இது மருந்து இருக்குது. இது ஹெல்மெண்ட்ஸோட மைனஸ். இங்கே ஒரு தேன், குட்டி தேன் டப்பா இருக்குது. எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க, அதனால் வெறும் 3 கலர் மட்டும்தான் இருக்குது. பிங்க், மெரூன், அதுக்கப்புறம் இன்னொரு மெரூன் கலர். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் நான் வந்து முட்டை தோசை அந்த மாதிரி எல்லோரும் சாப்பிடுவோம், அதனால இருக்குது. இங்கே வந்து ரோஸ் இருக்குது. காலையில் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போகிறதுக்காக எங்கள் அம்மா கொஞ்சம் ரோஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இன்னொரு பாட்டில் தண்ணி. இது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா எங்கள் அப்பா தண்ணி ஊற்றி திரும்ப இதிலே வச்சுருக்கு. இன்னும் புதுசாக இருக்குது. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச பால் ஒரு ஜவ்வரிசின்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஜவ்வரிசி ஏதோ கற்கண்டு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. ஜவ்வரிசின்னு தான் போட்டிருக்கு, ஜவ்வரிசி மோல்ட் அப்படின்னு போட்டிருக்கு, தெரியல. இங்கே வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக டேட்ஸு, இதோ இங்கே டேட்ஸு, இது ஃபுல்லாகவும் டேட்ஸு. இது பாதாம், இது ரெண்டுமே திராட்சை. ஏன்னா எனக்கு வந்து இந்த திராட்சை ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த திராட்சை இருக்குது. பாதாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பாக்கெட் பாதாம் இருந்தது, 2 பாக்கெட் முந்திரி இருந்தது. 2 பாக்கெட் முந்திரி காலி ஆயிடுச்சு. இது 1 காலி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பாதி. ஏன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸ் டயத்தில் ஸ்கூல் அந்த பிரேக்லலாம் வரும்ல, அப்போ எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வந்து ஒரு சின்ன பாட்டில் வந்து ஜூஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு டேட்ஸ் கொடுப்பாங்க. அதனால அதையும் சாப்பிட்டு காலியாக இருந்துச்சு. சாரி, டேட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நட்ஸு, ட்ரை நட்ஸ். அடுத்தது இது ஷெல் பாஸ்தான்னு நினைக்கிறேன். மக்கோனி பாஸ்தா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, மக்ரூன் பாஸ்தா ஷெல் பாஸ்தான்னு நினைக்கிறேன். ஷெல்லாக இருக்குது. இதில் ஒரு மசாலாவும் கொடுத்துருக்காங்க, கொலுசு மாதிரி சட்னி கேட்குது. அதுக்கப்புறம் இது கால ஒரு ஐட்டம். இந்த தேன் பாட்டில் எதுக்கு தெரியுமாக்கு இவங்க வந்து அதையும் கலக்கி கொடுக்கறதுக்கு. ஏன்னா உங்களுக்காக காட்டுறேன் பாருங்க. நல்லாவே இருக்காது, ஆனால் டேஸ்ட். ஆனால் வந்து அது என்ன மல்லிப்பொடி அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. சாரி, இன்னைக்கு ஏதோ குழம்பு பட்டைப்பொடி. இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பட்டைப்பொடியை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு தேன் 1 ஸ்பூன் எடுத்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம த்ரோட்டுக்கு இந்த மாதிரி இருமல் வருது அப்படின்னா இதை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி எந்த கடையில் போய் நீங்கள் கேட்டால் கூட அது மார்க்கெட் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன்னு தெரியல. அப்பா தான் போய் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அதனால எனக்கு தெரியல. அது கீழே உட்காந்துருக்காங்க படி. இது என்ன வந்து வெல்லம், பனை வெல்லம். எங்கள் பாட்டி வாங்கிட்டு வந்தது பனை வெல்லம். ஆமாடி, இது வந்து பச்சை பருப்பா என்ன பருப்புன்னு தெரியல, பச்சை பருப்பு. இது அதே மாதிரி அது இன்னொரு பாக்கெட் இருக்கு. அடுத்தது இது வந்து என்னன்னு தெரியல, உளுத்தம் பருப்பா, அது என்ன பருப்புன்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா தான் நல்லா யூஸ் பண்ணுவாங்க, அதனால இது என்னன்னு தெரியல. அந்த வேர்ட்ஸும் மறைஞ்சிருக்கு, என்ன அதை படிச்சுக்கலாம், வேர்ட்ஸ் மறைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் கிட்ஸ் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.